டேய் நீ ஆள் வச்சுட்டு இருக்கிற VPN யூஸ் பண்ற. காலையில 10 மணிக்கே டேட்டா காலி ஆயிடுச்சு. என்னது 10 மணி ஆச்சா? ஆமா. சரி மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்டா. எனக்கும் என் ஆளுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிடா. உன் ஆளுக்கா இல்ல உங்க 2 பேருக்குமா? ஜோக்கு நல்லா இல்லை மச்சான். அவளுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா. நீ தண்டை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இவன் வேற போக மாட்டான் போலியே. மச்சான், நேத்து என் ஆளு யூடியூப் பார்த்து அல்வா மில்க் ஷேக் ஒரு கருமத்தை செஞ்சு எடுத்துட்டா. அதை குடிச்சதுல இருந்து ஒரே பேதியா போயிட்டு இருக்குடா. அதனால தான்டா கொஞ்சம் கொடுத்துறேன் மச்சான். நான் வேணா ஆப்ல புக் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கூட போடுறேன். தயவு செஞ்சு போடா. ஆய் வருதுடா, டைம் வேஸ்ட் பண்ணாதடா. ஆமா பட்டுக்குட்டி, இப்பதாம்மா எழுந்தேன். ஹாப்பி ஆனிவர்சரிடா செல்லம். பட்டுக்குட்டி, நான் பாத்ரூம்ல போய் ஃபோன் அடிக்கிட்டா? சரி இரு, கிஃப்ட் தூக்கி காவலை போட்டு போறேன். யார் நீங்க வண்டி விட்டது? ப்ரோ அந்த வண்டி உங்கள்தா ப்ரோ? இல்லைப்பா, என் வண்டி இல்லைப்பா. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்கள்தா அந்த வண்டியா ப்ரோ? எந்தில் ப்ரோ. ஒரு நிமிஷம், செகண்ட் கால் வருது. ஓகே ஓகே. ஹலோ, தமிழ் வண்டியா? வரேன் ப்ரோ. நீங்க எப்போ வருவீங்க? அதோ கிளம்பிட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். 5 மினிட்ஸ் இதோ வந்துடுவேன். வச்சுறேன். ஓகே. ஏய் இல்லடா, நான் இவ்வளோ நேரம் கத்தினே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. யோ, நீ கத்துறதுக்கு நான் போகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீ பாட்டு கத்திட்டே நான் போயிட்டே இருக்கேன். ஏய் ப்ரோ, சாரி ப்ரோ. எங்க? இங்க பாருங்க. ஹாய் ப்ரோ, என்ன நீங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அல்வா மில்க் ஷேக்ன்ற பேர்ல பேதி வந்து கொடுத்துட்டு சிரிப்பா பத்தி அதுக்கு குவாரங்க. என்ன நாய் மாதிரி கத்துறா? வாட் a lovely boyfriend. gift கவரே எப்படி இருக்கு? gift எப்படி இருக்கும்? கொடுங்க. ஐயா, டீ கடை லூசு. ஏய், யாரு ப்ரோ நீ? லைட்டா வண்டி வச்சதுக்கு 5 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. குடியா அந்த கிஃப்ட்டை. நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். அண்ணா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, இது ஒரு 10 ரூபா கேஸு. ஏய் அண்ணன்டா. ஆடா, என்னது இது? கிஃப்ட் யாருக்கு? இவன் எதுக்கு உனக்கு கிஃப்ட் தரான்? அது அவன்கிட்ட தானே கேட்கணும். ஏய் யாரா நீ? இது பண்ண எனக்கு யாருன்னு கூட தெரியாதுண்ணா. இவங்களும் நான் கிஃப்ட் தரல. நான் டெலிவரி பண்ண வந்து டெலிவரி பாய்னா. அதை நான் எப்படி நம்புறது? இங்க பாருங்க, அந்த பிக்கப் நம்பரும் அட்ரஸும் சொல்லு. அதெல்லாம் கொடுக்கூடாதுண்ணா. நீங்க வேற அதெல்லாம் கொடுத்தா வேலை போயிடுண்ணா. சரி அது கூட வேணாம், அம்சம் பேர் மட்டும் சொல்லு. கவி. ராகவி. ஓ ராகவி. ராகவியா? ராகவி நானா தஞ்சாவூர்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கல. என் பர்த்டே வருதுல்ல, அதான் சர்ப்ரைஸா ஏதோ கிஃப்ட் அனுப்பிருக்கா போல. ஆமா ப்ரோ, அவங்க ஃப்ரெண்ட் வந்து டன்ஸா பண்ணி விட்டாங்க. தஞ்சாவூர்ல இருந்து டன்ஸோ அடைச்சி இங்க இருக்க ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அதை எனக்கு டன்ஸா பண்ணி விட்டாங்க. அதை நான் இவங்கள்ட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அது கூட தெரியாம. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல ஹியூமர்ஸ்லாம் வேலை செய்யுது ப்ரோ. ஓகே, நான் கிளம்புறேன் ப்ரோ. நீங்க இதை பிரிச்சு ஏதாவது பண்ணி விளையாண்டுக்கோங்க. நான் கிளம்புறேன். டேய் இல்ல, இந்த கிஃப்ட் நீ எப்படி? ஐயோ, ஏன்னா நம்ப முடியாதுல, கொஞ்ச நாளா உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. என்ன ஆக்டிவிட்டிஸ்? உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன பார்த்த? நீ ரொம்ப யோகியமா? அதுதான் சொல்லு. 2 நாள் எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? டேய், நீ வேற என்ன நேரத்துல கால் பண்ணிட்டே இருக்க. என்னடா பிரச்சனை? சொல்றா பண்ணி. கிஃப்ட் குத்தியா? என் ஆள் ரியாக்ஷன் என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியம் பாரு. முக்கியம் தான்டா, திரும்பி பாரு. வாளோட அண்ணன் இருக்காண்டா. இந்த சிச்சுவேஷன்ல தேவையில்லாம அவன் கண்ணில் மாட்டிக்காத. ஒழுங்கு மரியாதை தப்பிச்சு ஓடி போயிடு. ஐயோ, 2 நிமிஷம் பார்த்துச்சு.
ஆமா சாரிண்ணே. இந்த கிளம்பு போ 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 போ. யாரா அவன்? நோ, அவன் என் ஃப்ரெண்டுண்ணா. சரி இந்தா இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி கேட்டேன். அட யார் ப்ரோ நீ? முடிஞ்சு போன கதைக்கு சீக்கிரம் எழுதிட்டு இருக்க. புரியுதா? எனக்கு ஆள் இருக்கு ப்ரோ, நம்பு ப்ரோ. இங்கேயா? இங்கனா? இங்கதான். இந்த ஆபீஸ் இங்க தான் இருக்காங்க. எனக்கு புரியல. வர சொல்லு அவளை. ஒரு நிமிஷம். இது என்ன புதுசா பிளான் பண்ணுது? ஐயோ இவ வேற என்ன பண்றான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அங்க தாண்டி. எங்க? இது வந்துட்டாங்களே அவங்க ஆளு. உனக்கு எவ்வளவு தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அடிக்கடி மீட் பண்ணி போனாங்க. இவங்க கூட எவ்வளவு பாத்திருக்கியா? ஐயோ விட மாட்டான் போல இருக்கே. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப? ஒண்ணு உனக்கு ஏதாவது தெரிஞ்சதை பேசணும், இல்ல தெரிஞ்சவங்க சொன்னதை கேட்கணும். சும்மா வந்ததுல இருந்து நான் சிக்கவே பண்ணிட்டு இருக்க. இப்ப என்னத்துக்கு நீங்க வந்திருக்க? அம்மாவும் நானும் வெளியே போறோம், வீட்டு சாவி கொடுக்க வந்தேன். இந்தா அப்படி. ஹேய், நல்லா இருக்கு gift. சாரியே. ஒரு கிஃப்டா இருக்கேடா. இவ்வளவுதானா? இந்தா வச்சுக்க. நிஜமாலே நீங்க ரெண்டு பேரும்? நல்லா தெரியும்னா, நாங்க ரெண்டு பேரும் 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு பேபி. ஆமா ஆமா 1.5 வருஷமா லவ் பண்ணிருக்கோம். சரி நான் கிளம்புறேன். போய் தோல. எண்ணமே உன்னால உள்ள புங்குனால கண்ணமே கண்ணால விந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர கொஞ்சம் காதல் வளர உள்ளவே கோவலர அவ உண்டா தேடியே ஏய் என்ன நித்துட்டா? என்ன மாமே மூஞ்சி சோகத்துல ஒரு இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. அச்சி சொல்லு. எனக்கு ஆளுக்கு ஒரு வாரமாக பிரச்சனைடா. எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரில. ஏய் பெல் பாய், என்ன பெல் அடிச்சிட்டியா? ஏய் தோ பாடுறா. வாழு பட்டி தானே, இங்க என்ன பண்ற? ஏய் ஆமாண்டா மறந்தே போயிட்டேன்டா. சிப்பா பட்டு நம்ம ஏன் அவனை பண்ணக்கூடாது? என்னது? நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் ஜாலியாக செலிப்ரேட். என்னது? கேக்கல. பட்டு பேசாம நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துறியா? வீட்டுக்கா? நீ, நான், அர்ஜுன், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஏய் யார் அந்த ஸ்பெஷல் பர்சன்? சர்ப்ரைஸ். யார் அது? ஏய் தமிழோட நல்லா வரான்டா. டேய் என்ன விளையாடுறியா? நானா வரல பட. டேய் அடங்குடா. லவ் மேட்டர்லாம் தெரிஞ்சுதான்டா வரான். டேய் எப்படா உசார் பண்ண? அதெல்லாம் என் சைட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாம் கொடுக்கறது கொடுத்து எல்லாம் உசார் பண்ணியாச்சு. ஒரே மஜா தான். கொஞ்சம் பார்ட்டிக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், வந்து ஹெல்ப் பண்றியா? ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாராம், நம்ம மட்டும் ஒரு ஐடியா தரணுமா? பத்தியா அதுக்கு? கூட விட மாட்டாங்க. பேபி ஹலோ எருமாடே என்ன பண்ற? பேபி எவ்வளவு ஒரு காலிங் பெல் அடிக்குது? கீழ வாடா. இதோ வரேன் பேபி, இதோ வரேன். எருமாடே. பேபி இரும பைத்தியமே. ஏய் லூசு, என்னடா இது? நீ மட்டும் தானே வரேன்னு, இவ இங்க என்ன பண்றா? நீ வேற ஏன்டா? அவ லாஸ்ட் டைமே அர்ஜுனை பார்த்ததுல இருந்து சும்மா நம்பர் கூட இன்ட்ரோ கூடன்னு உயிர் எடுத்துட்டா. இன்னைக்கு அவனை பார்த்து பேசியே ஆகணும்னு என் கூடயே வந்துட்டாடா அவ. அப்ப என் மச்சானோட நிலைமை? டேய் ஐயோ இது போட்டு போடா. அர்ஜுன் என்ன ஆளே பார்க்க முடியல? இன்ஸ்டால ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் கண்டுக்கிறதே இல்ல. கொஞ்சம் பிஸியா இருந்தாதான். சரி அதான் இப்ப ஃப்ரீயா இருக்கல, அக்செப்ட் பண்ணு. இல்ல நான் அப்புறம் பண்றேன். பண்ணு அர்ஜுன். சனியா இது வேற. பண்ணிட்டேன். சோ கியூட்ரா. ஆமா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அங்க. ஓகே. ஐயோ என்ன நடக்க போதும்? ஏய் என்ன நடக்குதுங்க? இவன் என்ன பண்றா? வந்ததுல இருந்து நோயின்றா. ஏய் அவ உன்னை பார்க்க தான்டா வந்திருக்கா. என்னையும் அப்படிதான் சாவடிச்சிட்டா. எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓட்டி தள்ளிடுறா. என்னால சொல்ல முடியலடா. ஏய் எனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னியா? இருந்தா தானே.
யாரு? சர்ப்ரைஸ். ஏய் அர்ஜுன் எங்க போற? இங்க வா. ஏ என்ன? உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அல்வா மில்க்ஷேக். இது அல்வா மில்க்ஷேக்கா? ஏய் எனக்கு அதெல்லாம் வரப்ப லூசு. மாமா. ஐயோ. எனக்கு எல்லாம் தெரியும். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ நா. இதான் பட்டு உன் பர்த்டே கிஃப்ட். எப்பரா? கள்ளச்சார மாதிரி இருக்கியா? சிறப்பான ஆள் தான் நீ. வாங்க மாமா மேல போலாம். இரு இரு, என் கூட ஒருத்தன் வந்திருக்காங்க. யாரு? உள்ள வா. என்ன அர்ஜுனோட ஆளு மாமா கூட வந்திருக்கா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. குக்கு குக்கு. யார் இவ? எப்படி பாக்குறா? யார் இவ? நம்மளும் பாப்போம். டேய் இவன் என்னடா பண்றாங்க? நீயா கூப்பிட்ட? ஏய் நான் கூப்பிடலடா. அப்படியே கூப்பிட்டாலும் இவன் கூட ஏன்டா கூப்பிட போறேன்? அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்கடா. எனக்கும் புரியல. சரி பாக்குறேன். அது எப்படி? அர்ஜுனோட ஆளு கீர்த்தியும் அண்ணனோட வந்திருக்கா? அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமா. அவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. ஆனா என்ன பிரச்சனைனே சொல்லல. ஒரு வாரமா ஏதோ சண்டைன்னு சொன்னா. இதுங்க 2ம் ஒண்ணா சுத்திட்டு இருக்குங்க. இதுங்க 2ம் ஒண்ணா வந்திருக்குங்க. என்னவா இருக்கும்? பிரேக்கப்பா என்ன? சீ பிரேக்கப்லாம் இல்ல. ஒரு வேலை இருக்குமோ? ஹாப்பி பர்த்டே To டு you. யூ. Happy birthday to you. இது கூட சுத்தி போடு. Happy birthday. Happy birthday to you. இல்ல இல்ல. Hey அர்ஜுன். இல்ல வேணாம். மாமா இந்தாங்க மாமா. ஆளும் உனக்கு சரக்கும் உனக்கா? இந்த வாட்டி எனக்கு தான்டா. மரட்டு குடிக்கலாம் போலாம். நான் மச்சான் வந்திருந்து ஒரே போரா போயிட்டு இருக்கு. போதைய போட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹே நம்ம வேணா எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? எப்படி இருக்கு இந்த ஐடியா? எல்லாம் சேர்ந்து 7:30 கொட்ட முடிவு பண்ணிட்டானுங்க. ஏ ஃபார் அர்ஜுன், நான் தான் ஃபர்ஸ்ட் சுத்துவேன். நீ சுத்து. ட்ரூத் ஆர் டேரா? ட்ரூத்லாம் வேணாம், டேர்லயே போயிடுவோம். உன் எக்ஸ்லயே யாரு கோவமான எக்ஸு அதுக்கு கால் பண்ணு. மச்சான் யாரு கால் பண்ண போற? பிரியாவா இல்ல சுஸ்மிதாவா? அதான் அவளுக்கு பண்ணு. ஹலோ. ஹலோ. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணேன். நீ சொல்லு, அது முக்கியமா இல்ல நான் சொல்றேன். இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதுக்கு நானும் அவளும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு கேக்கெல்லாம் விட்டுட்டு இப்போ சந்தோஷமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். சரி. அது சொல்லலாம் தான் கால் பண்ணேன். ஏய் நான் என்ன பண்றேன் தெரியுமா? எனக்கு நீ கல்யாணம்டா. பர்த்டேல புருஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். போன வைடா. ட்ரூத்தா டேரா? ட்ரூத். பாஸ்ட் 1 வீக்கா உங்க லைஃப்ல நடந்த பெரிய சம்பவம் ஒன்று சொல்லுங்க. என்ன வாங்க போங்கன்னு பேசிக்கிறாங்க? இந்த பாஸ்ட் 1 வீக்கா தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லாம. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த 2 வருஷம் நீ நிம்மதியா இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டல நீ?
ஏய் இங்க வா. ஆ? என்னடா நடக்குதுங்க? இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒன்றுமே புரியல. எங்களுக்கு தான் புரியல. இவன் ஒன்று கேட்டான், அவனு சொல்கிறா. ஏஞ்சி போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் பாதியில் வந்து பறவை வட்டி மாதிரி கேள்வி கேட்டு சிக்கனா மட்டனா. ஹே அர்ஜுன், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத சரியா? நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டு பத்தியா? எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு. எனக்கும் தான் சந்தேகமாக இருக்கு. அந்த அர்ஜுனோட ஆள் யார் மச்சான்? அவதான் இங்கே இருந்தால் கேள்வி கேட்டே இருப்பான். ஓடிடுவோம். இருந்தாலும் என்ன காண போயிட்டான்? ஒரே குஸ்காவா இருக்கு. இல்ல பீஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. என்னங்க சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க. நீ தெளிவாக தான் இருக்க. இருந்தாலும் லெக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு. எங்கே அவன்? ஓ சரி, அவன்கிட்ட கேட்டுருவோம். அர்ஜுன், எனக்கு 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 சில விஷயம் புரியல. எனக்கும் சில விஷயம் புரியல. உனக்கும் கீர்த்திக்கும் என்ன? என்னடா ஸ்லோ மோஷனில் பார்க்குறா? அதே தான் நானும் கேட்குறேன். உனக்கும் கீர்த்திக்கும் என்ன? எனக்கும் கீர்த்திக்குமா? என்னடா பிரச்சனை உனக்கு? நீதான் பிரச்சனையே. என்ன கிழிச்சிட்ட? இந்த 2 குடிகாரங்களை வச்சுக்கிட்டு கொல்டா. ஒரு நிமிஷம் இருங்கடா. கருமம் வந்து தொலை மாட்டேன். என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? ஏன்டா தேவலாம் அடிச்சுக்கிறீங்க? யாழ உசார் பண்ணிட்டு ஏன்ட்டே வந்து சீன் போடுறான். யாரு? யாரோட ஆளு? நீங்க 2 பேர் தான். அசிங்கமா இல்ல? ஐயோ சீ, உனக்கு அசிங்கமா இல்ல? யோ மாமா, அப்போ நீயும் கீர்த்தியும்? என்னது நாங்களா? அவளை எனக்கு 1 வீக்காக தான் தெரியும். ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான் ஃப்ரீலான்ஸா. இன்றைக்கி அவகிட்ட கேட்டேன் ஃப்ரீயாக இருக்கியான்னு. அவளும் ஃப்ரீன்னா, அதனால தான் அவளை கூப்பிட்டு வந்தேன். அதனால தான் கூட்டின்னு வந்தியா? அதுவும் இல்லாமல் தமிழ் வேறு தெரியும்னா அதான். யோ லூசே, தமிழ் தெரியும்னு கேட்டியே, எப்படி தெரியும்னு கேட்டியா? இரு நான் இப்போ ஆர்டரில் சொல்கிறேன் பாருங்க. அர்ஜுனுக்கும் கீர்த்திக்கும் 1 வாரமா சண்டை. 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. அந்த 1 வாரமா தான் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நீ இப்போ கீர்த்தியோட வந்ததை பார்த்து இவன் டென்ஷன் ஆயிட்டான். நாங்களும் இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டோம். அப்போ இந்த புள்ள பிரீத்தி? யோ அது அவுட்டா சொல்லுவா, கேவலமா குழப்பிட்டு இருக்கு. அந்த அல்வா மில்க் ஷேக் எடுத்து மாமா கொடு, அப்பயே தெளிதான்னு பார்ப்போம். டேய் மச்சான், இப்போ எல்லாம் கிளியர்ல? ப்ளீஸ்டா போய் கீர்த்தியை சமாதானப்படுத்துறா. நைட் டைம் வேற தனியா போயிருக்கா. போடா. ஒரு நிமிஷம் இல்ல. நான் சொல்றத மட்டும் ஒரு வாட்டி கேளு கீர்த்தி. எங்க போற? அர்ஜுன், சத்தியமா சொல்றேன், போன வாட்டி விட இந்த வாட்டி செம்மையா அடி வாங்குவ. கையை விடு. கீர்த்தி, எது வந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் கீர்த்தி. சொல்றத மட்டும் ஒரு வாட்டி கேளு கீர்த்தி. என்ன பேசணும் உனக்கு? ஒரு வாரம் நான் பேசலன்னு நீ நம்ம ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டு நான் வேற ஒருத்தவங்க கூட போயிட்டேன்னு நினைச்சிட்டல? அப்படி இல்ல, சத்தியமாடி. அவ்வளவுதான் இல்ல நான் உனக்கு. அப்படி என்ன ஈகோ? ஒரு சின்ன சண்டை, பேசாம போயிட்டே இருந்தல்ல. லாஸ்ட் 1 வீக்கா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ கொஞ்சம் கூட இறங்கியே வரல. இப்படிதான் உன் வீட்லயும் சண்டை போட்டு ஈகோட சுத்திட்டு இருக்கேன். இப்ப கூட நான் உன்னை பார்க்கதான் வந்தேன். இங்க பார், உன்னை வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பிளாக் பண்றேன். இனிமே எனக்கும் உனக்கும் எதுவுமே கிடையாது. அப்பலாம் சொல்லாத. இட்ஸ் ஆல் ஓவர். கெட் லாஸ்ட். அதாங்க ஒருத்தி இருக்காளே, உனக்கு ஊட்டி விடுறதுக்கும் எல்லாம் பண்றதுக்கும், அவகிட்டே போ. இனி நான் உன் லைஃப்ல இல்ல.
முடியலடா சாமி. லடாக் ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லி முட்டையை உடைச்சி ஆம்லெட் போட்ட மாதிரி ஆயிடுச்சுப்பா. பா இவன் இன்னுமா இப்படி உக்காந்துருக்கான்? ஹாய்டா. என்னடா ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு மூஞ்சி உம்முன்னு. என்ன அதே பிரச்சனையா? நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுது. இதை பற்றி யாராவது உங்ககிட்ட பேசியிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு சுத்தமாக கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசலைன்னா உனக்கு நான் நல்ல ஃப்ரெண்டே இல்லைடா. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிறது தான், உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுற நினச்சிட்டு உன் ஈகோவில் முழுகிட்டு இருக்க. சிம்பிளாக ஒரு விஷயந்தான். உன் வீட்டில் இருக்கவங்க மேலே கோவப்பட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசியிருந்தா எல்லா பிரச்சனையும் அப்பவே முடிஞ்சிருக்கும். உன் வீட்லேயும் சரி கீர்த்திக்கிட்டையும் சரி. க்ளோஸ் சர்க்கிளில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கலாம், பட் சின்ன சின்ன விஷயத்துலையும் எதிர்பார்த்தா வேலைக்காகாதுடா. அதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. என் மேலே உனக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, பட் நான் இதை இப்பயும் உங்ககிட்ட சொல்லனா நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லைடா. இனிமே நீ தாண்டா கீர்த்தியை தேடி போகணும்.